இந்திய சீனியர் அணி மற்றும் இந்திய ஏ அணிக்குள் நடைபெறும் பயிற்சி ஆட்டத்தில் சர்ஃப்ராஸ் கான் 76 பந்துகளில் சதம் அடித்து அசத்தியுள்ளார். 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்காக இந்திய அணி இங்கிலாந்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளது. ஜூன் 20ஆம் தேதி முதல் டெஸ்ட் தொடர் தொடங்க இருக்கும் நிலையில் இந்திய ஏ அணிக்கும் இந்திய சீனியர் அணிக்கும் இடையே பயிற்சி ஆட்டம் நடைபெற்று வருகிறது. சர்ஃப்ராஸ் கானுக்கு இந்திய ஏ அணியில் வாய்ப்பு தரப்பட்டாலும் இந்திய சீனியர் அணியில் வாய்ப்பு தரப்படவில்லை. அதற்கு காரணமாக இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் நியூசிலாந்து தொடரில் சதம் அடித்த பிறகு அவர் பெரிதாக பெர்ஃபார்ம் செய்யவில்லை என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தான் இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிராக விளையாட சென்ற இந்திய ஏ அணியில் சர்ஃப்ராஸ் கானின் பெயர் இடம்பெற்றிருந்தது. அதன் முதல் போட்டியில் 92 ரன்கள் இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிராக விளாசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான 2 பயிற்சி ஆட்டங்கள் முடிந்த பிறகு இந்திய ஏ அணிக்கும் இந்திய சீனியர் அணிக்கும் இடையே பயிற்சி ஆட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டி எந்த சேனலிலும் சமூக வலைதளங்களும் ஒளிபரப்பாமல் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் மற்றும் VVS லட்சுமணன் தலைமையில் மறைமுகமாக நடைபெற்று வருகிறது. தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் சொந்த காரணங்களுக்காக இந்தியா திரும்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போட்டியில் தான் சர்ஃப்ராஸ் கான் சதம் அடித்துள்ளார். இதுவரை சர்ஃப்ராஸ் கான் 6 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 371 ரன்கள் அடித்துள்ளார். நியூசிலாந்துடனான போட்டியில் 150 ரன்கள் எடுத்திருந்தார். அடுத்த 2 போட்டிகளில் சரியாக அவர் விளையாடவில்லை. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற BGT தொடரில் 5 போட்டிகளிலும் சர்ஃப்ராஸுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்நிலையில் சர்ஃப்ராஸ் கானின் இந்த சதம் என்பது தேர்வுக்குழுவின் தேர்வுகளின் மீது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இது மட்டுமல்லாது இந்த போட்டியின் 2வது நாள் ஆட்டத்தில் பும்ரா விக்கெட் எதுவும் எடுக்காமல் சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா தலா 2 விக்கெட்டுகள் எடுத்திருக்கின்றனர். இந்தியா ஏ அணியில் சாய் சுதர்ஷன் 38 ரன்களும் இஷான் கிஷன் 45 ரன்களும் அடித்துள்ளனர். இந்நிலையில் 2ஆம் நாள் ஆட்ட முடிவில் இந்திய ஏ அணி 299 ரன்களுக்கு 6 விக்கெட்டை இழந்துள்ளது. இந்திய சீனியர் அணியை விட இந்திய ஏ அணி இன்னும் 160 ரன்கள் பின்தங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.